ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நம்ம சாம்பார் பொடி ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் சூப்பராக பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக, கோவிலில் கிடைக்கிற மாதிரியும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் வச்சோன்னா அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். உங்களுக்கு பிடிச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம் இதில் சேர்க்குறதுக்கு. நான் கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், முள்ளங்கி, மஞ்சள் பூசணி, கத்தரிக்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கண்டிப்பாக தேவை. இது வந்து ஒரு 25லேருந்து 30 பீஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அரிசி வந்து 1½ கப், துவரம் பருப்பு 1 கப், பச்சை மிளகா 3 அல்லது 4 பீஸ், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், புளி ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்துகிட்டு அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 அல்லது 3 பீஸ், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சம், முந்திரி பருப்பு கொஞ்சம் அந்த தாளிக்கிறதுக்கு மட்டும், அப்புறம் உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் அரிசியும் பருப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். நான் 1½ கப் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1 கப் அளவு பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கழுவி இந்த பெரிய குக்கரில் சேர்த்துட்டேன். இப்போது நமக்கு அரிசியும் பருப்பையும் சேர்த்து மொத்தம் 2½ கிளாஸ் எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம 7 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். கூட ஒரு கிளாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 7லேருந்து 8 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் 7 கிளாஸு. சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி இப்போ இதை நல்லா ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க வெயிட் போட்டுடலாம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. போதும். 5லேருந்து 6 விசில் வரைக்கும் கூட நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. அதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதும் இதில் பூண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்புலாம் சேர்க்குறனால பூண்டு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் முருங்கைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற காய்கள்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் முள்ளங்கி சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கிக்கிட்டேன். முள்ளங்கியில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. அதனால வந்து அதையும் கொஞ்சம் நல்லா ஆயிலில் வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகா சேர்த்துட்டு நான் வந்து பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். அது இருந்தால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த காய்கறி இருக்கோ அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். அந்த ரெசிபிக்கு பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் பட்டாணியாக கிடச்சா நீங்கள் டேரெக்டாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கத்தரிக்காய், கேரட்டு, பீன்ஸு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை ஒரு வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நான் வந்து நல்ல ஹாட் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஹாட் வாட்டர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும், அதுக்கு தான். அதுக்கப்புறம் புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே புளியை கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி காய் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு.
இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சாப்பாடு வந்து வச்சுருந்தோம்ல குக்கரில், அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது நல்லா ஒரு 5-6 விசில் வச்சு அந்த நேச்சுரலாக ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அரிசி நல்லா பஞ்சாக வெந்து வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் சாம்பார் சாதத்துக்கு குழைவாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 கப் அளவு தண்ணி, அதாவது நல்ல ஹாட் வாட்டர், கொதிக்க கொதிக்க இருக்கிற ஹாட் வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்துற வேண்டாம். நார்மல் வாட்டர் சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில சமயம் ரைஸ் கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நல்ல ஹாட் வாட்டராக ஒரு 3 கப் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஹாட் வாட்டரை சேர்த்து. இதே நீங்கள் வந்து டேரெக்டாக குக்கரில் வைக்காமல் டேரெக்டாக அரிசி எல்லாத்தையும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் காய் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியும் குக் பண்ணலாம். குக்கரில் தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. குக்கரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடும். அதுக்காக தான் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காய் வேக வைக்கும் போதும் சேர்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்க்குறதா இருந்தால் அப்போ கூட சேர்த்துக்கலாம். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தா ரொம்ப பிடிக்கும், அதனால் இப்போவே சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சாம்பார் பொடி. இது வந்து வீட்டிலே எப்படி சூப்பராக ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வீடியோ இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை தண்ணியில் நல்லா கலந்து வச்சுட்டேன். தண்ணியில் கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக அந்த சாம்பார் பொடியை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து கட்டி கட்டியாக ஆகிடும், மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கலரே எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை வந்து நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து காரம் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் மிளகாத்தூளையும் நல்ல தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் போட்டிருக்க பச்சை மிளகா வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அதனால நான் இதில் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிடலை. நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்ல குழைவாக வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும். நெய் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இதுவும் ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வத்தல் சேர்த்துட்டு நல்லா இதை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் சாதத்தில் சேர்த்துடலாம். மேலே கடைசியாக இந்த மாதிரி நெய் சேர்த்தோம் அப்படின்னா வாசமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ குழைவாக சூப்பராக இருக்குன்னு, அப்படி வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும். அந்த சாம்பார் பொடி நம்ம வீட்டிலேயே அரைச்சி செய்கிற அந்த ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள், அதுவே பயங்கர டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே இந்த மாதிரி சாம்பார் பொடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 3-4 மந்த்ஸுக்கு அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் சாதத்தை வந்து சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி குழைவாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மார்னிங்கே செஞ்சு வைக்கிறதா இருந்தால் மதியம் உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நல்லா ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான அந்த சாம்பார் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.